Hi friends, welcome to our channel. Today நம்ம சூப்பரான மஷ்ரூம் எக் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் 6 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஷ்ரூம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிடணும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்களா பூண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிட்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு நெக்ஸ்ட்டு முட்டையை தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை குட்டி குட்டியாக கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதையும் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே தூவி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணோன்னா சுவையான மஷ்ரூம் வித் எக் கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.